ஆஃப் நிறுத்த பாரு 1 2 ஆஃப் நிறுத்த கூடாது 3 ரெண்டு சைடு ஃபுல்லா 4 ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரில் வந்து சிலம்பம் கிளாஸ் கற்றுக் கொடுக்குறதா கேள்விப்பட்டோம். ஆல்ரெடி எங்களோட தெரிஞ்ச அண்ணன் வந்து இங்கே சிலம்பம்லாம் படிச்சிருக்கேன், அதனால் இங்கே வாங்க, இங்கேயும் வந்து சிலம்பம்லாம் கற்றுக் கொடுக்காங்க, எவ்வளோ ஏறுதாக கற்றுக் கொடுக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து கத்தாரிஸ்லாம் அதை படிக்கிறாங்களா, ஏன்னா இது நம்மளோட பாரம்பரிய கலை, இதை யாரெல்லாம் படிச்சிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே கிளம்பி வந்தேன். இங்கே வந்து காலையிலே வெயில் ரொம்ப அடிக்குது, அதனால நாங்கள் வந்து கிளாஸை மட்டும் கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். வாங்க. நானிஸ் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப் வச்சுருக்காங்க. போன வாரமே நம்மளை தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி எதன் மூலமாக தொடர்பு கொண்டாங்கன்னா, மாடசாமி அவர் வந்து முன்னாள் மாணவரான நம்ம இதில். சரி, அவரோட தொடர்பில் வந்து இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி வந்திருக்காங்க, நம்மளோட தான் கொஞ்சம் காட்டுறாங்க, எல்லாம் கத்தாரில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதையும் அவங்க காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வாரம் வர்றது இல்லை, அவங்க அடுத்த வாரம் தான் வர்றது. நேற்று நைட்டு தான் அவங்களோட ப்ரோக்ராம் எதோ கேன்சல் ஆகிடுச்சு, இன்றைக்கி வரவா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம இதுக்குன்னு ஒன்று பிரத்யேகமாக எதுவும் நம்ம வந்து தயார் பண்ண போகிறதில்ல, நம்ம பண்ணுறது தான் எடுக்க போகிறாங்க அப்படின்றதுனால வந்து சரி வாங்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். அதனால தான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியல, ஏன்னா நேற்று நைட்டு தான் அவங்க எனக்கே சொன்னாங்க. சரி, அதனால் வந்து அவ்வளோதான் அவங்கள பற்றியான விளக்கம். அவங்கள பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா சொல்லிக்கோங்க. சரி, ஓகே. எல்லோரும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாகம் 16ல் சின்ன குரு வணக்கம். சமநிலை மரியாதை பாடல். முன்னதாக நீரழைப்பேன், முடிமன்னர் கார்த்தில் இருப்பேன், முனிகள் தன்னை மண்ணாக ஓட்டி வைப்பேன், மடக்குவேன் மாட்டேன், படிப்புண்டாக்குவேன், பாடை விளக்குவேன், வழித்துணையாகுவேன், என்னாலும் முடிவதற்கு காலாக நடை கொடுப்பேன், அரசன் கைப்பிடித்தால் செங்கோலும் நானாவேன், செங்கோலுக்கு மிஞ்சி சங்கீதம் பாட முடியுமா? முடியாது. அப்பெருமை கொண்ட ஆயுதமே, உன்னை வணங்குகிறோம். தொடங்கு.
மக்களே, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரில் வந்து சிலம்ப கலையை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருந்தேன். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து இந்த ஆசானை வந்து பார்க்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஏஸாக கற்றுக் கொடுக்குறாங்க, என்னென்ன கலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்டுடலாம். அப்படியே வாங்க. வணக்கம். இந்த கத்தார் மண்ணில் வந்து நாகம் 16 சிலம்பம் வந்து கடந்த 11 ஆண்டுகளாக எங்கள் ஆசான், மதிப்புக்குரிய ஆசான் திரு பிரபு மதிவாணன் அவர்களால் வந்து இந்த கலை வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கத்தார் மக்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இது வந்து ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆசான் அவர்களோட தொடர்ச்சியாக வந்து இப்போது ஒரு 2 வருடங்களாக வந்து நான் வந்து இந்த சிலம்பம் நாகம் 16 சிலம்பத்தில் ஆசிரியராக சேவையாற்றி வருகிறேன். ஓகே சார், இது வந்து நாகம் 16 அப்படிங்கிறீங்கல்ல, இந்த இது வந்து நிறையா இருக்கும்ல, அடிகள் அடிமுறை அப்படி ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களா? அதில் வந்து இது எந்த மாதிரியான? இதில் வந்து நாகம், அதாவது சிலம்பத்தில் வந்து நிறையா வகைகள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாகம் 16, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசு கம்பு, ஆசு சிலம்புன்னு சொல்லுவாங்க, ஆசு போர்க்கலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நாகசீரல் இந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வந்து நிறையா இருக்குது, பனையேறி மல்லு, இந்த மாதிரி துலுக்கானம், இந்த மாதிரி நிறையா வகைகள் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம இங்கே பயிற்சி வந்து நம்ம எந்த அடிப்படையில் பயிற்சி கொடுக்குறோம், நாகம் 16ஓட சிலம்ப அடிப்படையில் வந்து பயிற்சியை தொடங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆசு சிலம்பம், இந்த மாதிரி போர் பயிற்சிகள், அதுக்கான ஆசிரியர்கள் வந்து இந்தியாவிலேருந்து வர வச்சு கூட வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் வந்து சிலம்பம் மட்டும் தான் சொல்லி கொடுக்கீங்களா, இல்லை கத்தி சண்டை, வாள், சுருள் வாள், இது எல்லாமே இருக்கு? இது வந்து நான் வந்து சிலம்பம் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன். என்னோட ஆசான் வந்து இப்போ ஒரு வேலை நிமித்தமாக வந்து அவர் வந்து அமெரிக்கா வந்து போயிட்டாரு. ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சிலம்பம் மற்றும் குத்துவரிசை, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது தஞ்சாவூர் குத்துவரிசைன்னு சொல்லுவாங்க, அந்த தஞ்சாவூர் குத்துவரிசை, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே எடுப்பாங்க. கராத்தே அதோட வகுப்புகள் வந்து நம்ம இங்கே பண்ணிட்டு இருந்தோம். வால் சண்டை, கத்தி சண்டை, அது போல் வந்து அதாவது ஆசானுக்கு தெரியும், ஆனால் நம்ம இங்கே யாருக்கும் பயிற்சி வந்து கொடுத்தது. ஓகே, இந்த கலையை வந்து இங்க உள்ள மக்கள் கத்தாரிஸ் வந்து விரும்பி வராங்களா கத்துக்கிறதுக்காக? கத்தாரிஸ் அப்படின்றதுக்காண்டி இல்லை, இது வந்து இது நம்மளோட பாரம்பரிய கலை. இது வந்து இதை வந்து நம்ம மக்களுக்கு கடத்தணும். ஆனா இதை கடத்துறத வந்து இப்போ மற்ற மக்கள் யாராவது வந்தா கூடயுமே வந்து நம்ம யாருக்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற மாட்டோம், இது வந்து நமக்கானது அப்படின்ற மட்டும் இல்லை. இந்த கலை வந்து எல்லாருக்குமே போய் சேரணுன்ற ஒரு சேவையில தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கத்தாரிஸ் அப்படின்ற யாரும் வர்றதில்ல. நம்ம இப்போ இந்தியாவில இருந்து மற்ற பகுதிகளில் இருந்து மாநிலங்கள்ல இருந்து வந்து நம்ம கிட்ட பயிற்சி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்போ வேற கண்ட்ரில இருந்து வரவங்க யாராவது டூரிஸ்டா வரவங்களோ? டூரிஸ்டா வரவங்க எப்பயாவது அதை கேள்விப்பட்டு கொஞ்சம் வந்து பார்ப்பாங்க. ஓகே, வந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க, வந்து பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கலையை கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து, கலையை கத்துக்கணுன்றது அவங்க இங்க வந்து ஒரு டூரிஸ்டா வந்துட்டு கொஞ்ச நாள்ல கத்துக்கிறதுன்றது முடியாது. ஏன்னா சிலம்பன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பை எடுத்த உடனே நம்ம கற்றுக்க முடியாது. அதுக்குன்னு அடிப்படை முதல்ல உடலை வந்து உறுதியாக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நிறையா இருக்குது, கால்மான பயிற்சிகள், கோல்மான பயிற்சிகள்ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து சண்டை பயிற்சி, இது மாதிரி நம்ம போவோம். அதனால் வந்து ஒரு டூரிஸ்டாக வர்றவங்க கொஞ்ச நாளில் இருந்துட்டுலாம் வந்து இதை கற்றுக்கிறது வந்து ஒரு சிரமமான ஒரு இதாக இருக்கும். ஆனால் வருவாங்க, கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, இது எப்படி கற்றுக்கலாமா, எப்படி அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம அதுக்கான விளக்கங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். வந்து அபு உமரில் அல் ஜசீரா அகாடமின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து கடந்த ஒரு 4 வருடங்களாக இங்கே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார், இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? காண்டாக்ட் வந்து அதான் என்னோட மொபைல் நம்பர் தான். ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட வந்து ஒரு நாங்கள் இங்கே லோக்கலாகவே ஒரு குரூப் வச்சுருக்கிறோம். ஓகே, அதில் வந்து ஆக்சுவலாக அதில் இருந்து தான் ஆக்சுவலாக நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி மாதிரி எதுவும் போகிறதில்ல. இது வந்து ஏஜ் லிமிட் உண்டா சார்? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது ஆர்வம் தான் இதில் வந்து ஏஜ் லிமிட்டுன்னு கிடையாது. ஆனால் வந்து குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்கு அந்த கம்பை எடுத்து அவங்களுக்கு அந்த சுற்றுற அளவுக்கான ஒரு உடல் தகுதி கொஞ்சம் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா ஒரு 6 வயது 5 வயதுலேருந்து அவங்க தொடங்கலாம். 5 வயதுலேருந்து 6 வயதுலேருந்து தொடங்கினாங்கன்னா அவங்களால முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த புரிந்து கொள்கிற தன்மை கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் 6 வயதுன்னு சொல்லலாம். 6 வயசுலேருந்தே வந்து படிக்கலாம். பின்னாடி ஏஜ் லிமிட் ஒரு 25 அப்படி எதுவும் இல்லை. நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு தற்போதைய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு இருக்கிறவங்க கூட வந்து நம்ம கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். என்னென்ன டேஸில் வந்து இந்த கிளாஸ் நடக்குது? சிலம்பம் வந்து திங்கட்கிழமை மாலை வந்து 7 மணி முதல் 9 மணி வரையும் நடக்குது. அதில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து 10 மணி முதல் 12 மணி, கூடுதலாக வந்து 1 மணி வரைக்கும் வந்து நடக்கும். ஓகே சார். சார் இங்கே வந்து ஃபீஸ் எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நாங்கள் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து இது நாங்கள் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேவை. இது வந்து நம்மளோட தமிழர்களோட கலை. என்னோடய முன்னோர்கள், என்னோடய தாத்தன், என்னோடய பாட்டன் இவங்கெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க.
அந்த முறையிலே வந்து இதை கடத்தணும் அப்படின்றதுனால வந்து இது வந்து ஒரு அதாவது இதுக்கான கட்டணம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்குது. நாங்கள் வந்து பயிற்சி பண்ணுற இடம் இதுக்கான அதுக்கான தேவைகளுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான அமௌண்ட் இருந்தாலுமே கூடயுமே வந்து நாங்கள் கொடுக்குறத கூட வந்து சில நேரங்களில் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கான அதாவது சில நேரங்களில் வந்து எல்லாராலும் கொடுக்க முடியும், எல்லா மாதமும் ஒரு மாதம் கொடுக்கும் அப்படி ஒரு இயலாத நிலை இருந்தால் கூடயுமே நாங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிட்டு இல்லை இல்லாமல் கூட அவங்க வந்து பயிற்சி எடுப்போம். பயிற்சி என்பது அதான், அது கட்டணம் என்பது எங்களுக்கு வந்து இடத்துக்காக மட்டுமே தான், எங்களுக்கு அந்த ஒரு ரெண்ட்டு அதுக்காக மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம், மற்றபடி சேவையாக தான் பண்ணுறோம். இதில் ஹாய், இவ்வளோ நேரம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இங்கே உள்ள குழந்தைங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் வந்து படிக்கிறாங்க. அது போக நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் உள்ளவங்களாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க 60 வயசில் உள்ளவங்க வரைக்கும் இங்கே படிக்கிறாங்க சிலம்பம். அப்போ வந்து ஒரு கலையை கற்றுக்க ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், வயது வரம்பு இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்மளும் கொஞ்சம் நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சது, அவங்க சொல்லித்தரது புரியுதான்னு அப்படி பார்த்து லைட்டாக பண்ணி பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ள வந்துருங்க. ஓ, ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்களா? வாங்க, தள்ளி நின்னுக்கோங்க, இடிச்சிடக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் கீர் நிக்க கூடாது கண்டினியூவா பண்ணு. சிம்பிள். ஏய் 4 ஏறல இங்க அடிக்கிறது. 4 ஏறல, நீ லெஃப்ட் வரணும். அதான் சொன்னேன், நீ சொல்லிட்டே பண்ணு. லெஃப்ட் வரணும், முன்னாடி ரைட் தான் இருக்கு பாரு. வந்து எப்படினா வந்து தலையில ரைட்ல லெஃப்ட் வந்தா தான் 4 ஏற்றம். மறுபடியும் போ, சொல்லிட்டே பண்ணுனே. அதான் சிம்பிள். ஆப்போசிட்ல பண்ணனும். போட் ஆட்ற மாதிரி தான், ஆனா வந்து தலையில அடிக்கிறது இங்க அடிக்கிறது. கத்தார் ஏர்வேஸ்ல வர்க் பண்ணி 2 இல்ல அப்பலாம் 3 4 போட் ஓட்ட திங்க் பண்ணிக்கோங்க. இமேஜின் அதுக்கு அப்புறம் இறக்கும். போட் ஓட்ட. ஓகேவா? சின்ல லெஃப்ட் தான் வரும் ஃபர்ஸ்ட். இப்போ முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க சின்ல அடிக்கிறீங்க. ரைட் தான் பின்னாடி இருக்கும், லெஃப்ட் முன்னாடி இருக்கும். இத ஸ்னேக்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் தான ஆரம்பிச்சேன். ரெண்டு சைடு பண்ணா ஆஃப் நிறுத்த பாரு. 1 2 ஆஃப் நிறுத்த கூடாது. 3 ரெண்டு சைடு ஃபுல்லா 4 லெஃப்ட் தான் வரும். இது வந்து 50 வரைக்கும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேல் வாரல். போட் ஓட்ட ஆப்போசிட்ல. அது வந்து நார்மலா ஓட்டுறது, இப்போ வந்து ஆப்போசிட்ல பண்றது. ஓகே, தலையில அடிப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க அவன் கால் வரல பாரு, நீ அந்த கால் ஞாபகம் வச்சுக்கோங்க பாரு. லெஃப்ட் பின்னாடி இருக்கு, லெஃப்ட் முன்னாடி வரணும். அதான் 4. மறுபடியும் போ காலி வர வரைக்கும் விட மாட்டேன். பண்ணு நல்லா பண்ணணும். அதே மாதிரி ரெண்டு சைடு பண்ணனும். வெரி குட். இன்னொரு ஏற்றம் இருக்கு தலையில. இல்ல நீங்க இப்படி கீழ வரீங்க, அத அப்படியே மேல தூக்கணும். வெரி குட். அது ரெண்டு சைடுல ஃபுல்லா பண்ணனும். ஃபர்ஸ்ட் அந்த பகில் கால் நேரா வைக்க கூடாது. ஹாய் மக்களே, இவ்வளோ நேரம் வந்து அழகாக இவங்க எல்லாருமே சிலம்பம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அக்கா, உங்களோட நேம்? என்னோட பேர் வந்து தீபா கந்தன். ஓகேக்கா. இங்கே வந்துட்டு நாகம்பதினார் சிலம்பம் பழகுறாங்க, ஒரு 10 வருஷமாக பழகுறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் சேர்க்க வந்தோம். சேர்க்க வந்தது இன்னும் குழந்தைங்கள தான். பட் மாஸ்டர் வந்தோடனே வாங்க பழகுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸில் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது எப்படி இதை பழக போகிறோம், கோல் எடுத்து எப்படி பழக முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ மாஸ்டர் சரி வாங்கன்னு சொன்னப்போ நாங்கள் ஆரம்பித்தோம். நான் வரும்போதே ஒரு சில லேடிஸ்லாம் இங்கே பழகிட்டு இருந்தாங்க. உள்ளே வரும்போது பயமாக இருந்தாலுமே பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு முதல்ல இந்த நெக் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சு. ஓகே. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. குழந்தைங்களுக்காக நாங்கள் சின்ன வயசுலலாம் ஆசைப்பட்டிருப்போம்ல, ஒரு சில நேரத்தில் வந்து சிலம்பம் பண்ணும்போது நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமைஞ்சது. இங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம். 1.5 வருஷமாக வந்துட்டு எங்களாலேயும் ஒரு சிலது முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை கொடுத்தது வந்து இந்த சிலம்பம் தான் முக்கியமாக. அதனால் ரொம்பவே சந்தோஷப்படணும். ஒரு வருஷமாக பழகுற எங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது காலகாலமாக இதை நம்ம பழகிட்டு இருந்ததை மதித்து நம்ம பிள்ளைகளும் அதை எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னோட ஆசை. ஓகேக்கா, தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் பொன்மாரி. அக்கா சொன்னது மாதிரி தான் குழந்தைங்களுக்காக தான் நாங்கள் வந்தோம். சும்மா உட்காந்துருந்தப்ப இவங்க அக்கா எல்லோரும் சும்மா நீயே உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே உள்ளே வந்தது தான். அதே தான், மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் சரியான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம். பின்ன எங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நாள் தான் லீவு. அந்த லீஃப்லாம் சும்மா வீட்டில் வெட்டியாக போகும். பட் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எப்படா வருங்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு 10-15 ஃபேமிலியை பார்க்குறப்ப ஏதாவது ஒன்று சுண்டல் அந்த மாதிரி மோர் அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பண்ணுவோம். நாங்கள் எங்களோட பெரிய மாஸ்டர் அமெரிக்கா போயிட்டாங்க.
அவங்க அது எல்லாமே நாங்கள் கொஞ்சம் பண்ணுறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது. சும்மா வீட்டில் உட்காந்து பார்க்க அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி பண்ணுறப்ப உடம்புக்கும் வலுவாக இருக்குது, மனதுக்கும் இதாக இருக்குது. நாங்களும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என்னோட பேர் கவிதா கண்ணன். நான் இங்கே ஒரு 3 வருஷத்துக்கு மேலே பண்ணுறேன். பட் ரெகுலர் ப்ராக்டிஸ்னு கிடையாது, அப்பப்போ வருவேன். பட் என்னோட குழந்தைங்க 2 பேரும் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து முதல் இங்கே வந்து உதாரணம் வந்து எங்கள் பிரபு மாஸ்டர் தான், அவங்க மூலமாக தான் வந்தோம். அவருடைய ஈர்ப்பில் தான் வந்து உள்ளே வந்ததே. அவர் எங்களை உள்ளே வந்தோன்னே எங்கள் அண்ணா அண்ணின்னு தான், இங்கே இருக்க எல்லாருமே அண்ணா அண்ணி தான். இப்போ உங்களையும் பார்த்தா அண்ணின்னு தான் கூப்பிடுவார். அவர் வந்து அப்படியே கவர்ந்துருவார் நம்மளை. அப்படி பிடிச்சி நாங்கள் உள்ளே வந்தது தான். நாங்கள் ஃபஸ்ட்டு லேடிஸாக வந்தது. இவங்க சொன்ன மாதிரி மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கும் இருந்தது, கை வலியெல்லாம் இருந்தது. கோல்லாம் தூக்க முடியுமா, தோசை கண்டி பிடிக்க முடியாது, கோல்லாம் தூக்க முடியுமா அப்படின்றதுலாம் இருந்தது. இங்கே வந்து அந்த பிரச்சனையெல்லாம் அவர் மாஸ்டர் சொன்னார், வாங்க நீ பரவாயில்ல பழகி பாருங்க அப்படின்னாரு. பழகி பார்த்தோம், எந்த ஒரு பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் லேடிஸுன்றப்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தருவாங்க. பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா எங்கள் லெவலுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், பின்தங்கி விடாமல் நீங்களும் பின்தங்கி இல்லாமல் நீங்களும் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ஊக்குவிச்சு பண்ணாங்க. இப்போ அதை தொடர்ந்து மாஸ்டர் வந்து அமெரிக்கா போயிருக்கனால காளி மாஸ்டர் சொல்லித்தராங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி தமிழ் உரையாடல், தமிழ் பயிற்சி வைக்கிறது குழந்தைங்களுக்கு, உணவு முறைகள், சுண்டல் மோர் இதெல்லாம் பண்ணுறது. வெள்ளிக்கிழமை ஆனால் நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்போம். அந்த தூக்கம் இல்லாமல் காலையில் எழுந்து வந்து குழந்தைங்கெல்லாம் பண்ணணுன்றது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக பிள்ளைங்க மொபைல் பார்க்க மாட்டாங்க. 1 டே ஃபுல்லாக மொபைல் இருக்காது கையில். ஏன்னா நாங்கள் இங்கே வருவோம், நிறைய 5-6 ஃபேமிலிஸ் இருப்போம். இங்கேருந்து போகிறதுக்கே பயிற்சி வைக்கிறது 1 மணி நேரம் தான். ஆனால் நாங்கள் இருந்து போகிறதுக்கே மத்தியானம் வீட்டுக்கு லஞ்சுக்கு போய் சாப்பிட்டு தூங்குற மாதிரி தான் போவோம். ஸோ இங்கே எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக பழகிட்டு இருக்கோம். அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். என்னென்னா இன்னும் அவங்க பையன் பக்கத்தில் தான் இருக்காங்க. தம்பி வாப்பா அந்த பக்கம். அதனால் எப்படி இன்ஸ்பயர் ஆனேன் அப்படிங்கிற கதை நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்ககிட்டே கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா, நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இந்த சிலம்பம் மேலே ஆசை வந்தது, எப்படி இதை பண்ணுறீங்க எல்லாத்தையும்? வணக்கம், என்னுடைய பெயர் கவிதா முரளி முருகன். முதல்ல என்னுடைய மகாகுரு சிதம்பரம் ஐயாவுக்கு நான் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இப்போ இங்கே இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான் வந்து பிரபு மதிவாணன் ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அப்புறம் எல்லாம் இந்த நாகம் 16 பெரிய இந்த குழுக்களுக்கே ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஊரில் வந்து கத்தாரில் வந்து நம்ம சிலம்பம் படிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. எங்களுக்கெல்லாம் 1000 நோய் இருந்தால் கூட நம்மளுக்கு நோய் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. சில சமயத்தில் வரும் இல்லைங்களா, கால சூழல்களால். அப்போது அந்த நோய் வந்து இருக்குதுன்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அந்த இல்லத்தரசிகள் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம் இல்லையா. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நிறைய இல்லத்தரசிகளுடைய அந்த மனநிலையை மாற்றி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. மெயினாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பிரபு மதிவான ஆசான் இல்லைன்னா நாங்கள் இந்த சிலம்ப கலையே கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த ஊந்துதல். நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், அதை விட்டுட்டேன் கொஞ்ச நாளுக்கு. எங்கள் அம்மாவை போய் ஊரில் பார்க்குறதுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் பசங்க தான் முன்னாடியிலேருந்தே இங்கே அமெரிக்கன் அகாடமியில் அவர் எடுக்கும்போது அவர் வந்து இங்கே எடுக்கும்போதே என் பசங்க தான். என் பொண்ணு பெரிய பொண்ணு 12th இருக்கிறதுனால இப்போ வர முடியல. என் பையன் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காப்புல. அவர் ஆரம்பித்த காலத்துலேருந்து என் பசங்க 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. சரி இவங்களை விட்டுட்டு வரலாம், நம்ம போகலாம், பள்ளிக்கு போகலான்னு போய் பார்த்தா எனக்கே ஒரு ஊந்துதல் எப்படி வந்ததுன்னா, அவர் முதல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு குடும்பம் மாதிரி எல்லாரையும் பாவிச்சது. என்னென்னா, அண்ணி வாங்க அண்ணி, உங்களுக்கு முடியலன்னா என்ன பரவாயில்ல, இந்த சிலம்பத்தை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் நானும் சரி பண்ண ஆரம்பித்தேன், எங்கள் வீட்டுக்காரும் பண்ணார். இப்போ வந்து இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு, இந்த சிலம்ப கலை வந்து நம்மளோட தமிழர்களுடைய சொத்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு முதுமையான வயது காலத்தில் இந்த சிலம்ப பாடல்லையே பார்த்தீங்கன்னா படை விரட்டும். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இங்கே இந்தியாவில் வந்து இது பண்ணும்போது அந்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா படை வீச்சுன்னு ஒரு பாடம் இங்கே இருக்குது. அந்த படை வீச்சு பார்த்தீங்கன்னா 100 பேரை இது பண்ணும். சுருள் கம்பின்னு ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க அதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவ்வளவு ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஆபத்து. அதை முறையாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அழகாக வந்து ஒரு 100 பேர் வந்து நம்மளை தாக்குனா கூட நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியும். ஏன் வயதான காலத்தில் முதுமை காலத்தில் இப்போ எவ்வளோ பேர் குழந்தைங்க ஆதரவு இல்லாமல் இருக்காங்க இல்லையா வீட்டில். நான் வந்து சிலம்ப கலையை கற்றுக்கிறதுக்கு வந்ததே மெயினாக நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு, அதுவும் மகளிருக்கு வந்து வெளியில்
ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு நம்மளே நம்ம உருவாக்கிக்கணும். இது மட்டும் இல்லை, எங்கள் ஆசான் வந்து கராத்தே, அப்புறம் வந்து களரி எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. நாங்கள் ஒரு கிளாஸ் வரலன்னா கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். எதனா ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும், ஏன் வரல என் குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுப்பாரு. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். அவரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நோயே போயிடும். அந்த மாதிரி அவர் ஒரு சிவத்தொண்டு பண்றாரு. நிறைய பேருக்கு இதை இலவசமா சொல்லி கொடுக்குறாரு. உலகெங்கும் அவர் வந்து இதை எடுத்துட்டு போயிட்டு எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஆசான்களும் நிறைய இடத்துல இதை வந்து பரப்பி வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் சொல்லணும். எங்க சிதம்பரம் ஐயா தான் மெயினா பண்றாங்க. அதாவது இதை எடுத்துட்டு போய் சிதம்பரம் ஐயாவே சொல்லியிருக்காங்க, இதை எடுத்துட்டு போய் இது பண்ணதே வந்து பிரபு மதிவாணன் மூலியமா தான் நான் பண்ணேன் அப்படின்னு இப்ப கூட சொன்னாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஐயாவோட தொடர்பில் இருந்தேன் நான், பிரபு மதிவாணன் ஐயாவோட. அப்போ வந்து இன்னொரு குரு மூலியமா பேசியிருந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, ரொம்ப அழகா இந்த கலையை வந்து பிரபு தான் கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இவர் கீழே நாங்கள் ஒரு சிறு பூச்சி மாதிரி இவரோட கலைக்கு இவரோட அந்த இதுக்கு வந்து கீழே நாங்கள் பெரிய ஆள் கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரு அமைஞ்சதுக்கு வந்து அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்வேன். ஹாய் மக்களே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து எங்கே இருந்தோம்னு பார்த்துருப்பீங்க. ஒரு சிலம்பம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் இங்கே சிலம்பம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுவும் இங்கே வந்து பேசுகிறவங்க படிக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாமே வந்து நாங்கள் வந்து கேர்ள்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ, லேடிஸ்லாம் வந்து வீட்டோடு நாங்கள் இல்லாமல் அந்த ஃப்ரைடே ஒரு நாள் நாங்கள் தூங்கிடுவோம். அந்த ஃப்ரைடேவும் நாங்கள் தூங்காமல் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தோம். இப்போ எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நாங்களும் அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அவங்களும் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. அதுலேயும் நிறைய பேருக்கு நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் கூட அவங்களுக்கு வந்து குணமாகிருக்கு. கீழே விழுந்து கால் உடஞ்சிருக்கு, நெக்கில் ப்ராப்ளம் இருக்குது, நம்மளால் எங்கே கம்பெடுத்து சுற்ற முடியும் அப்படின்னு நினச்சவங்க கூட இன்றைக்கி வந்து கம்பெடுத்து சுற்றுறாங்க. அப்போ இதுக்கெலாம் காரணம் வந்து நம்மளோட ஒரு தன்னம்பிக்கை மட்டும்தான். தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக முடியும். கண்டிப்பாக நீங்களும் சிலம்பம் கற்றுக்கோங்க. ஏன்னா அது நம்ம தமிழரோட கலை. தேங்க்யூ. கத்தார் தமிழ் மக்கள் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நிஜமாகவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்னால் இங்கே வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியாது. பட் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.